இந்த ஆன்மீகத்தை வாழ்க்கையில் கண்டு அனுபவிக்கும் உத்திகள். கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுளை கையகப்படுத்தும் உத்திகள். சோதனைகள் மத்தியிலும் சுகம் காணும் உத்திகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12:30 தொடக்கம் டாக்டர் லம்போதரன் இணைந்து சிறப்பிக்கும் இறையுடன் ஓர் உரையாடல். செல்வராசா தில்லையசோதா தம்பதிகளின் ஆதரவில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இறையுடன் ஓர் உரையாடல். நேயர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சியை செவி மடுக்கின்ற, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் முதலில் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். டைம் FM வானொலியின் ஊடாக இந்த நிகழ்ச்சி வாரம் உங்களை வந்து சேருகின்றது. இறையுடன் ஒரு உரையாடல். இந்த நிகழ்ச்சியிலே இன்று பாவம் மரணமா, பாவம் இல்லாத மரணம் உண்டா? இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இது பேசும் பொருளாக இடம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வல்லவர் ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார். எனவே அவரை அணுகுகின்ற பொழுதுதான் இதற்கு சரியான பதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் எங்களுடைய டாக்டர் லம்போதரன் அவர்களை அழைக்க இப்பொழுது போகின்றேன். அனைத்து நேயர்களையும் இந்த நிகழ்ச்சியை செவி மடுத்து இன்பம் உறுங்கள். இதோ டாக்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல போகின்றேன். டாக்டர் அவர்களே, உங்களது வருகை நல்ல வருகையாக அமையட்டும். உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் தங்கா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை இந்த வானிலையில் இந்த இறையுடன் ஓர் உரையாடல் நிகழ்வினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வசீகரன் நல்லதொரு அருமையான தலையங்கத்தை எடுத்து தந்திருக்கின்றார். பாவம் மரணமா, பாவம் இல்லாத மரணம் உண்டா என்று அருமையான ஒரு கேள்வியை எடுத்து தந்திருக்கிறார். அப்ப அதை தொடர்ந்து அதை தொட்டு கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வு செல்லுவோம். முதலாவது 2 கேள்வி. பாவம் மரணம். இந்த பாவம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன என்று பார்த்து கொண்டு பிறகு அந்த மரணம் இல்லாத பாவம் இல்லாத மரணம் என்ற மரணத்துக்கு என்ன காரணம் அதையும் பார்த்து கொண்டு போவோம். பிறகு நேயர்களுடைய கருத்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். பாவம் என்றால் என்ன, அதான் கேள்வி. பாவம் என்பது தீவினை. தீவினை பயன் பாவம். வள்ளுவர் தன்னுடைய குரலிலே தீவினை அச்சம் என்றொன்று வைத்தார். தீவினை அச்சம் என்றொன்று வைத்தார். தீவினை என்பதென்றால் என்ன, தீவினை பாவம் என்றால் என்ன சொல்லுவார்கள். புண்ணியம் பெற உபகாரம், பாவம் பெற பீடனம். பரண்டா மற்றவர்களுக்கு, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்தல் புண்ணியம். மற்றவர்களுக்கு பீடனம் என்றா உபத்திரவம் கொடுத்தல் செய்தல் பாவம். இது இப்ப பாவம் புண்ணியம் நான் செய்யறது இல்ல, மற்றவை என்ன மாதிரி அதை எடுக்கணும் என்றதை பொறுத்து தான் நான் செய்யறதுண்டா பாவ புண்ணியம். முதலாவது. ரெண்டாவது, அந்த பாவங்களையும் எடுத்தா எல்லாம் பாவம் பாவம் என்று சொன்னாலும் பாவத்திலையும் சைவம் பிரிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல பாவம் இருக்கும். இல்ல, பாவத்திலையும் தராதரங்கள். எல்லா குற்றங்களையும் பாவம் என்று சொல்லி இல்ல. பாவத்துல ஒன்று வச்சிருக்குது. ஒன்று பாவம், மற்றது பழி, மற்றது பாதகம், மற்றது மகா பாதகம். பாவம் என்றால் விலக்கப்பட்டதை செய்தல் பாவம். செய்யக்கூடாதுன்றதை செய்தா பாவம். என்னோட பொருளை அபகரிக்க கூடாது என்று இருக்குது. அது பாவம். அபகரித்தால்
பாவம். அப்படி இருக்குத்தானே. இருக்கு. மற்றது விதிக்கப்பட்டதை செய்யாது விடுதல் பழி. ஒரு தகப்பனாக இருந்தால், பெற்றோராக இருந்தால், பிறந்த பிள்ளைகளை வடிவ கவனிச்சு வளர்த்து விட வேண்டும். அதை செய்யாட்டி பழி. பெற்ற தாய் தகப்பனை கவனமாக பார்க்க வயது செய்யாது விட்டால் பழி. இந்த பாவம் பழி இரண்டும் இந்த லோ கிரேட் குற்றங்களுக்குள்ள வரும். லோ கிரேட் தண்டனை இருக்குது. ஆனா இதற்கு தண்டனை இந்த உலகத்திலேயே வரும். இப்பவே வரும். இல்லாட்டி சைவம் சொல்லுது சில வேலை தொக்கி கொண்டிருந்து அடுத்த புறப்பில புறக்கேக இங்க வரும். இங்க வந்து அனுபவிக்கும். இன்னொன்று இருக்குது பாதகம். பாதகம் என்றா சீரியஸ் கிரைம். ஒருவரை கொலை செய்யறது, ஒரு குடும்பத்தை கெடுத்து பிடிக்கிறது, அது கொஞ்சம் சீரியஸான கிரைம். அந்த கிரைம்ஸுக்கு இந்த உலகத்துல தண்டனை இல்ல. அதுக்கு ஜெயில் சென்டென்ஸ் ஆனே. The offense punishable by imprisonment and law will show marry. It's an offense punishable by imprisonment. அங்க நரக தண்டனைக்குரிய குற்றம். நரகம் இருக்கோ இல்லையோ எல்லா சமயங்களிலும் நரகம் இருக்குன்றதான் சொல்லுது. அப்ப இது நரக தண்டனைக்குரிய குற்றம். சீரியஸ். இந்த பாவம் பழி மூண்டுமே ஒரு வேளை இவர் திருந்தினால் அதுக்கு பரிகாரங்களை செய்து மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் மன்றாடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதுக்குரிய இதுகளை செய்து கொடுத்தால் அதுகளுக்கு ஓரளவுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் பாதகம் என்று இருக்கு. அது செய்தா தப்பு. அதுக்கு நீங்கள் என்னத்த செய்தாலும் பிராயச்சித்தமே இல்லை. மகாபாரதத்துக்கு உதாரணம் தமிழ்ல புறநானூற்றுல இருக்கு. தமிழ் சங்க இலக்கியமாம் புறநானூற்றுல இருக்குது. ஆண்முலை அறுத்த அறநில ஓர்க்கும். எதிரியின் பசுவை பிடிச்சு முலை அறுத்து வர்றது. அவ்வளவு வேதனை பசுவுக்கு. கண்டுக்கு பால் இல்லை. மகாபாரதம். குரவத்தப்பிய கொடுமையோர்க்கும். குருவுக்கு துரோகம் செய்கிறது. குரு துரோகம், குருவுக்கு எதிராக வலித்து செயற்படுறது, அதெல்லாம் இருக்குது. பழைய மாணவர் சங்கங்கள்லயே இருக்குது. வாத்தியாருக்கு எதிராக தொழிற்படுறது இல்லை. மாநில மகரீர் கரிச்சிதைத்தோர்க்கும். அபோஷன். அதுவும் பெரிய மகாபாரதத்துக்கு செய்தி கொன்றோர்க்கும் செய்நன்றி மறத்தல். உய்தியில் உய்வே இல்லை என அறம் பாடிட்டே. அறம் பாடி என அறம் இவர் சொல்லல என அறம் பாடிட்டு என்றுதான் சொல்றேன். இன்மனார் புலவர் என அறம் பாடிட்டு என்றால் எங்கட சயின்டிபிக் இதுல விஞ்ஞான உலகத்துல நாங்கள் சில கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறது, ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தால் அதுல நாங்கள் சொல்வது என்னென்று கேட்டால் இது வந்து ஏற்கனவே லிட்ரேச்சர் ரிவ்யூ ஒன்று செய்கிறது. இதுல என்ன மற்றவை எங்கெங்கே என்ன சொல்லி இருக்கிறோம் என்று முதல் அறிய வேண்டும். சும்மா போயிருந்து கொண்டு எழுதியலாது. ஏற்கனவே இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குதா, இந்த விடயம் பற்றி ஆராயப்பட்டிருக்கிறா, யார் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்ல எந்தெந்த ஆய்வுகள்ல இது எடுத்து கொள்ளப்பட்டு என்னென்ன முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது, இதை சொல்றது லிட்ரேச்சர் ரிவ்யூ. இது சம்பந்தமான நூல்களை படித்து அறிந்து சொல்லுது. இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்து சொல்றதுதான் என்மனார் புலவர். அறம்பாடிட்டு இருக்கிறார். அறம்பாடிட்டு என்ற அறநூல்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த புறநானூறுல சொல்லி இருக்கிறேன். ரிசர்ச்சுக்கு முன்ன நாங்க லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யற மாதிரி அவர் சொல்றதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர் ரிவ்யூ அதை பண்ணிட்டு அதை போட்டிருக்கிறார். அதான் அறம்பாடிட்டு. வள்ளுவர் சொன்னார், என்னன்றி கொன்றாருக்கு ஒய்வுண்டா ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இப்ப பாவம் விளங்கிட்டது. அப்ப நாங்கள் நல்வினை தீவினை செய்கிறதுல தீவினை பாவம், அது மற்றவைக்கு உபத்திரவம் செய்கிறது பாவம். அதுலயும் பாவம் பழி பாதகம் மாபாதகம் என்று 4 இருக்கு. அதுல பாவம் பழி வந்து மைன் ஆஃபென்ஸ், பாதகம் வந்து நிரக தண்டனைக்குரிய குற்றம். 3க்கும் ஓரோ வழி சில வேளை திருந்தி மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் செய்தால் விடுதலை உண்டு. ஆனால் அது விடுதலையே இல்லாத பிராயச்சித்தம் இல்லாத பாதகங்கள் மாபாதகங்கள். அதற்கு உதாரணங்கள் நாளை பார்த்தோம். சரிதானே? இது இவ்வளவும் சொல்லப்பட்ட விடயங்கள். பாவம் என்றால் என்ன என்று எங்களுக்கு விளங்குது. அடுத்த கேள்வி, மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன என்று வருகிறது. மரணம் என்றால் என்ன?
உயிர் பிரிகிறது. என்னென்று தெரியும் பிரிஞ்சிட்டு தண்டு? ஆளை பார்த்தா தெரியும் தானே. சில பேர் நித்திர உள்ளேயே அப்படித்தான் இருக்கிறோம். அது சரி, சரி. சில பேர் நடந்து கொண்டு போயே அப்படித்தான் இருக்கிறோம். ஓ, என்னென்று சொல்றது? மூக்கில கையை வச்சு பார்க்க தெரியும் தானே. அந்த நாளையில மூச்சு நின்றுட்டு கொண்டு மூச்சு மூச்சு நின்றது. சிசேஷன் ஆஃப் பிரீதிங் வந்து மரணம் என்று சொல்றது. ஆனா என்னென்று கேட்டால் இந்த மூச்சு எடுத்துக்கொண்டால் இந்த மூச்சு எப்ப வருகுது எங்களுக்கு? பிறந்த பிறகுதானே முதல் மூச்சு வருகுது. முதல் மூச்சு. அப்ப அதுக்கு முந்தி உயிர் இல்லையோ? இருக்கு. ஆனவுடைய நாள மூச்சு நின்றதை வச்சு கொண்டு உயிரை சொல்லல. மூச்சு பிறந்த உடனே வருகிறது. ஆனா மூச்சுக்குரிய அந்த நெஞ்ச அசைவு எல்லாம் இருக்கு. அது கருவில 28 கிழமையிலேயே வருகிறது. ஆனால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் உயிர் இருக்கோ இல்லையோ என்று சொல்லலாம். சுவாசம் நின்ற பிறகும் செயற்கை சுவாசம் கொடுத்து ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கிறோம். சுவாசத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தம் சொல்ல முடியாது. என்னென்று சொல்லலாம்? நாங்கள் என்னென்று சொல்லலாம்? அந்த மரணத்தை எப்படி சொல்லுவது? மரணத்தை ஹார்ட் மரணம் என்று சொல்றோம். அந்த நாளையில பல்ஸ பிடிச்சு பாக்குறது ஹார்ட் என்று சொல்றது. ஆனா இருதய துடிப்பே எங்கட கருவில இருக்கே வந்த பிறகு 6 கிழமையில தான் அந்த பிள்ளைக்கு இருதயம் துடிக்க தொடங்குது. அதுக்கு முந்தி உயிர் இல்லையோ? இருக்கு. இங்க இருதயம் நின்ற பிறகு கார்டியாக் வந்த பிறகு அந்த செயற்கை இருதய அமுக்கம் கொடுத்து அந்த கார்டியாக் ரிசசிட்டேஷன் மீள உயிர் கொடுக்கறதும் இருக்குத்தானே. முதலுதவி செய்யுது. அப்ப இருதய துடிப்பு என்பதை சொல்லலாம். பிரெயின் டெத் என்று சொல்றேன். மூளை கட்டு போச்சு. மூளை இதண்டு சொல்றது. இந்த பிரெயின் டெத்தை வச்சு விஞ்ஞானம் மரணம் என்று சொல்லி உறுதிப்படுத்துறதா இருக்குது. ஆனா அதையும் கூட நாங்க முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சில வேளையில பிரெயின் டெத் என்று இங்கே சிக் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லே நடந்து நினைக்கிறேன் 2006-8 ஆண்டு வேண்டும். ஒரு பிள்ளைக்கு என்னோட பிள்ளை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு பிரெயின் டெத் என்றவையெல்லாம் சொல்லி பெற்றோரும் பின்ன இந்த அவருடைய உறுப்புகளை தானம் செய்யதுண்டு அதுக்குரிய மேட்சிங்கும் செய்து தானத்துக்கு அதை இருக்கிற கிட்னிக்கு ஒரு ஆள், லிவருக்கு ஒரு ஆள், லங்ஸுக்கு ஒரு ஆள் என்ற ஒரு பிள்ளைகளை அட்மிட் பண்ணி பெரிய டீம் எல்லாம் ரெடியா இருந்து இந்த சுவாசம் இந்த இதுகள் எல்லாத்தையும் எடுத்து விட்ட பிறகும் அந்த பிள்ளை தொடர்ந்து சுவாசித்து கொண்டிருந்தது. இருதயம் வேலை செய்து கொண்டிருந்தது. காலையிலே 8 மணிக்கு தொடங்கினது, மாலையிலேயும் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போடணும். கிட்டத்தட்ட 3-4 வாரங்களுக்கு பிறகு அந்த பிள்ளை சுகம் அடைந்து கனடாவில் நடந்தது. பிரெயின் டெத்தையும் அங்கே எத்தனை பேர் சர்டிஃபை பண்ணி தான் செய்தது. அதையும் கூட சொல்ல முடியாது. சமயம் சொல்லுது என்னன்னு கேட்டால் இந்த உடலை விட்டு உயிரெண்டொண்டு நீங்கிறது தான் மரணம். அது மெடிக்கல்ல சொல்லல. அது உயிரதான் வருது கால போகுது தெரியாது சொல்ல முடியாது. மரணம் என்பது தனியே மூச்சு நிற்கிறது, இருதயம் துடிப்பு நிற்கிறது, மூளை செயலிழப்புகிறது அல்ல. சமயம் சொல்லுது உடலை விட்டு உயிர் நீங்கிறது மரணம் என்று சொல்லப்படுகிறது. இது சாதாரண நாங்கள் சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயம். எப்படி கண்டுபிடிக்கிறது? உடலை விட்டு உயிர் விட்டு போய்ச்சுது. டாக்டர் வந்து சர்டிஃபை பண்றார். அவர் வந்து மூச்சு நின்றுட்டுது, ஹார்ட் பீட் நின்றுட்டுது, பீப்பிள்ஸ் கண் பாவை அப்படியே விரிவடைஞ்சிட்டது, லைட்டுக்கு ரியாக்ட் பண்ணல எல்லாம் பார்த்து தான் வெள்ளகினம். ஆனா இதையும் உச்சி மிச்சி நங்கால சில வேலை நடந்துடுறது உண்டு. இருக்கு இருந்திருக்குது. இப்ப மரணத்தை பற்றி சொல்லிட்டோம். ஆனா இது மட்டுமோ மரணம் என்று பார்த்தால் சமயம் வேற சொல்லுது. உடலை விட்டு நீங்கிறது மட்டுமில்ல. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனம் சொல்லுது, பழைய உடைகளை களைந்து விட்டு புதிய ஆடைகளை அணிவது போல பழைய உடலை விட்டுட்டு புதிய உடலை பெறுகின்றது. உடுப்புகள் மரணமும் பகவத்கீதை சொல்லுது. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
ஓ ஆடை கோயிங் டு ஸ்லீப் மாதிரி பிறகு திருப்பி ஆ கிளம்புறீங்களா என்று சொன்னார். ஆனால் இது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை. பகவத்கீதை, இதே பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தில் 34ஆம் வசனத்தில் சொல்றார், ஒரு காலத்தில் புகழடைந்தவன் இன்னொரு காலத்தில் அவமானப்படுவது மரணம். ஓ அது சமானமா காலத்துல நல்லா இருந்து புகழ்ல இருந்தவர் இன்னொரு காலத்துல 4 பேரும் சீ இவனோ என்று சொல்லி அவமானப்பட்டால் அது போல அதுவும் மரணம் தான். ஓ ஓமா இருந்தும் மரணம் மாதிரி, இருந்தும் மரணம் என்று சொல்லுகிறது. அதே மாதிரியாக இன்னொன்றும் சொல்லப்படுகிறது மரணத்துக்கு. மரணத்துக்கு இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. என்னென்று கேட்டால் வள்ளுவர் சொல்லுவார், அதை காமத்துப்பால்ல வரும். பண்டறியேன் கூற்று, எனக்கு இவ்வளவு நாளும் ஜமனை பற்றியோ சாவை பற்றியோ தெரியாது, பண்டறியேன் என்பதுனை இனி அறிந்தேன். இப்ப தெரிஞ்சிட்டது. பெண்டகைய பேரமர் கட்டு, இந்த பெண்ணுடைய கண்ணறி கட்டு இருக்குது, செத்து போன காமம் காதல் இன்பத்தை அவர் மரணத்துக்கு ஒப்புறார். செத்த போனார் அவருடைய கண்ணறையில் என்று வள்ளுவர். நாங்களும் சொல்றதா திருக்குறள் காமத்து பால்ல காமத்திலிருந்து அதுல வரும். அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது, சங்கராச்சாரியார் செய்த இதுகள் இருக்குது. அதுல பிரச்சோத்திர ரத்ன மாளிகை வினாவிடை கொண்டவர் செய்ததா சொல்ல. கிம் மரணம் சமஸ்கிருதம் இருக்கு, கிம் மரணம், இது மரணம் என்று கேட்கிறார். அவர் சொல்றார் மூர்க்கத்துவ மரணம். மூர்க்கத்துவ மரணம், மூர்க்கமண்டா ஒரு மூர்க்கன மோடன புத்தி இல்லாம இருக்கிறது இருக்கு, அது மரணம். அது மரணத்துக்கு சரிதான். மூடனா இருக்கிறது மூளை இல்லாம அது மரணம். இது சங்கராச்சாரியர் சொல்றார், சங்கராச்சாரியர் சொல்றார். இனி அடுத்ததாக இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்குது. அதாவது கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டு, கடவுளமிருந்து அந்நியப்பட்டிருப்பது மரணம். விலத்தி போனா அதுவும் மரணம் தான், அதுவும் மரணம். எங்களுடைய சைவத்திலையும் அதேதான் சொல்லுது. கடவுளிடம் இருந்து எங்களை அந்நியப்படுத்தி வைத்திருப்பது நாங்க செய்கிற பாவம் அல்ல, மாயை அல்ல, எங்களுடைய அறியாமை அல்ல, ஆணவம் தான் எங்களை அறியாமை எங்களை இருந்து வச்சிருக்கு. அப்ப அநாதி காலமாக இறைவனிடமிருந்து உயிரை அந்நியப்படுத்துகிறது ஆணவமலம். இதுவே மிருட்ஜு, மிருட்ஜு கண்டா மரணம், ஆணவமலம் மரணம். அப்ப எங்களுக்கு இப்ப விளங்க வேண்டும் இது மரணம். உங்க உடம்புல இருந்து உயிர் விட்டு போற மரணம் ஒன்று இருக்கு. நாங்கள் உதத்தான மரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல புகழை எதிகவன் இன்னொரு காலத்துல சீ என்று எல்லோராலும் தள்ளப்பட்டால் மரணம் தான், அதுவும் மரணம், மரணத்துக்கு சமானம். மூடரா இருப்பதும் மரணம் தான், மரணம் தான். மூத்தினரை அறியாமல் மூர்க்கரோடு முயல் அறிவித்தென்று சொல்லுவார். மற்றது கடவுளை விட்டு விலத்தி நிற்கிறதும் மரணம் தான். காதல்ல போய் விழுகிறதும் மரணம் தான். அது அங்கதானே கண்ணடி எல்லாம் கிடக்கும், அதுவும் மரணம் தான். கடவுளவிருந்து அந்நியப்பட்டிருப்பது மரணம். கடவுளவிருந்து அந்நியப்பட்டிருப்பது மரணம். அந்நியப்படுத்துற ஆணவம் அதுவும் மரணம் தான். அது மரணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்ப மரணத்தை அக்கு வர அணி வர பங்கிட்டு பார்த்தாச்சு, பிரிச்சு பிரிச்சு பார்த்தாச்சு. இந்த மரணத்துக்கு காரணம் சைவன் சொல்லுது. ஏதோ கடவுளிடம் இருந்து அந்நியப்பட்டிருப்பது மரணம் என்று சொல்லியாச்சு. இந்த எது அந்நியப்படுத்துது? கடவுளை நாங்க மெய் என்று எடுக்கலாம். பொதுவாக சொல்லுவார்கள், கைலாசபதி சொல்லுவார், ஆய்வாளனுக்கு மதம் என்றது இல்லை, அவன் ஆய்வுதான் மதம். அவன் ஆய்வுல தேர்ற உண்மைதான் கடவுள். விளங்குதோ? ஒரு ஆராய்ச்சியாளனுக்கு மதம் ஒன்று இல்ல, அவன் ஆய்வுதான் மதம். அந்த ஆராய்ச்சியில் அவன் தேர்ற உண்மைதான் கடவுள். கடவுள் ப்ரொஃபசர் கைலாசபதி சொன்ன அந்த உண்மைதான் கடவுள் என்றதான் மெய் என்று செய்வோம். மெய் மெய். நீங்கள் எந்த சமயத்தா இருந்தாலும் தேடுற ஒரு உண்மை என்று இருக்கு, உண்மை இருக்குது, அதுதான் கடவுள். கடவுள் இந்த மெய்யையும் எங்களையும் என்ன பிரிச்சிருக்குது?
இந்த மரம் என்ன பிரிச்சிருக்குது ம். என்றால் ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொன்றை சொல்லுதோ பகுத்தறிவுவாதிகள் சொல்லுறார்கள் உண்மையிலிருந்து எங்களை பிரித்திருப்பது அறியாமை என்று. அறியாமையோ ஓ அப்படிதான் கடவுள் இல்லை என்றார்கள் அதைத்தான் சொல்லி அதுதான் சொல்லு. உங்களுக்கு அறியாமையாலதான் இப்படி இதன் ஒன்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு உண்மை தெரியாது ஓ ஓ அறியாமை. ஓ வேதாந்தம் சொல்லுது அவித்யை, ஓ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஞானம் இல்லாத தன்மை, ஓ. அஞ்ஞானம் பிரிச்சிருக்குது ஓ ஓ சொல்றது ஓ வேதாந்தம். சரி அதை பிரிக்கிறது மாயை ம் என்று பல மதங்கள் சொல்லுது. இந்து மதத்தின் பல ஊர்களே மாயைதான் பிரிக்கிறது. மாயையோ அது கடவுளுடைய மாயைதான், விஷ்ணு மாயை என்றெல்லாம் சொல்லுவார். ம் மாயை பிரிச்சிருக்கையில பாவம் தான் பிரிக்குது என்று கிறிஸ்தவ மதம் எல்லாம் சொல்லுது. ஆபிரகாய மதம் எல்லாம் பாவம் தான் பிரிக்குது என்று ஓ சொல்லுது. ஓ ஓ பாவம் இல்ல புண்ணியமும் பிரிக்குதுதான். ஓ அது எப்படி பாவம் இரும்பு சங்கிலி ஓ என்று, புண்ணியம் தக்க சங்கிலி. அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போத்தங்கும் புழுவலுக்கு மூடி இந்த புண்ணியத்துக்கு கூட நீங்க இறைவனோட இருந்து பிரிஞ்சு இங்க வந்து பிறந்து இறந்து போக வேணும். போகத்தான் வேணுமோ அதுவும் பிரச்சனை தான். ஓ அப்போ சொன்னார்கள் இந்த கர்மா பிரிக்குது. ஓ. அப்படி ஒரு கர்மா பிரிக்குதோ கர்ம வினிகள் ம் இந்த கர்மாவுக்கும் கூட ஆதாரமா இன்னொன்று இருக்குது. ம். கர்மா உண்மையில பிரிக்கிறது இல்ல, ஓ. உங்களுடைய அனுபவத்துக்கூடாக இந்த பிறவைகளோடாக செலுத்தி ஆ. உங்களுடைய ஆன்ம அறிவினை கொஞ்சம் முதிர்ச்சி அடைய முதிர்ச்சி வைக்கிறது, அடைய வை- பக்குவம் அடைய வைக்கிறது. ஓ. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, ஓ ஹெல்ப் உதவி செய்யுது உதவி செய்யுது. ஆ. மாயை கூட ஓ. உங்களை இந்த மயக்கி இந்த உலக வாழ்க்கையில செலுத்தினாலும் செலுத்தினா- அந்த அனுபவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு அறிவை தந்து பக்குவத்தை தந்து ஹெல்ப் பண்ணுது. ஓ அதான் விடிவாமளவும் விளக்கணைய மாயை ஓ மாயோ அந்த கடவுளண்டு அந்த ஞானம் வரமட்டும், ஓ, அவர் அந்த ஒளி இருப்பார். வரமட்டும், இவர் சூரியன் இருப்பார். உதிக்க மாட்டும். இவர் இருப்பார். இது கொஞ்சம் சின்ன விளக்க வெளிச்சம் மாதிரி இருக்கு. ஓ இப்ப இதுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஓ இதுதான் பிரிக்குதுன்னு சொல்லலாது, சொல்ல முடியாது. சொன்னிச்சது ஆ. உயிரோட அனாதியாகவே ஆ. ஒரு பெட்டிய தட்டுப்பொண்டு இருக்குது, ஓ தட்டிப்பா இருக்குது, ஓ. ஒட்டி இருக்குது, ம். நெல்லிலகுமி போல ஆ சுரங்கத்திலிருந்து கின்ற செம்பு விலோகங்கள்ல இருக்கிற களிம்பு களிம்பு போல, போல ஆ. இவ்வளவு சேர்ந்து உண்டா இருக்குது. ஓ. உண்டா இருந்தாலும் அதனுடைய பகுதி அல்ல, ஓ. அதனுடைய இயல்பல்ல, இயல்பல்ல. அதனுடைய குற்றம். குற்றம் நான் சொல்வது கட்டராக்ட் இருக்குது, ம் அது கண்ணுண்ட பகுதியோ இல்ல கண்ணுக்கு வந்த ஒரு குற்றம். ஓ இது புறவியிலேயே வந்த கட்டராக்ட், கொஞ்ச கட்டராக்ட் சில பிள்ளைகளுக்கு வாரது. ஓ இருக்கு இருக்கு அதுக்காக புறவியிலேயே இருக்குது, இது கண்ணுண்ட ஒரு பகுதி என்று சொல்லலுமோ, சொல்ல முடியாது. குற்றம் உரிச்செடுத்து அகற்ற வேண்டியது. அப்படித்தான் உயிரோட இருக்கிற இந்த ஆணவம் என்கின்ற தடுப்பு. ஓ எடுக்கத்தான் வேணும். உயிரினுடைய சர்வ வியாபகத்தன்மையை, ம். உயிரினுடைய சர்வ ஆற்றல் உள்ள தன்மையை, ம். உயிரினுடைய இறைக்கு நிகரான தன்மையை அறிய விடாமல் ம். அடக்கி ஒடுக்கி ம். அனுத்தன்மையதாக சிறுவப்படுத்தி, ம். நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறேன், ஆ. நான் இன்னார், நான் இந்த சாதி, இந்த குலம், ஓ. இந்த மதம், ஓ. இதென்ற கடவுள், ஓ. இதென்ற இடம் என்று எங்களை எல்லாம் நிக்க வச்சு இறுக்கி கட்டு 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 கட்டி மேம்பாட்டு குணம் அதுக்குள்ள ஒடுக்கி அடக்கி சிறுமப்படுத்தி அடிமைப்படுத்தி ஓ. வச்சிருக்குது. ஓ அணுத்தன்மையதாக சர்வ வியாகமான சர்வ வல்லமையான சர்வத்மான அந்த ஆத்மாவை ஓ. அணுத்தன்மையதாக சிறுமப்படுத்தி அடிமைப்படுத்தி ஒடுக்கி வைத்திருக்கிறது தான் ஆணவம். ஆணவம் That which atomizes the soul is ஆணவா. ஓ ஆண் ஆணவம் அதுதான் மரணம். மரணம் இது சைவம் சொல்லுது. ஓ, ஓ. பிறகு ஓ அது போனிச்சென்றால் ஓ. உங்களுக்கு மரணமில்லா வா- பெருவாழ்வு. பெருவாழ்வு ஓ மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அதுவரைக்கும் அது போறதுக்காக ஓ. நாங்கள் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறோம். ஓ. பாவத்தினாலதான் மரணம் என்று சொல்ல இயலாது. ஓ ஏனென்றால் ஓ கருவிலேயே பிறக்கிற குழந்தைகள் இறக்கிற குழந்தைகள் இருக்கு. ஓ அது என்ன கருவினில் அழிவதாயும் ஓ கழிந்திடாது அழிவதாயும் ஓ எபோஷனா போறது இருக்குது. ஓ ஓ வளர்ந்து பிறக்கிறதுக்கு முந்தைய ஸ்டில் பர்த்தா பிறக்கிறது. கழிந்து இடாதழிவதாயும் பரிணமித்தழிவதாயும் ஓ. பிறந்த பிறகு சாகிற பிள்ளைகள் ஓ இருக்குது. நியோனாட்டல் டெத், இன்ஃபென்ட் டெத், 22 நாளைக்குள்ள போறது, ஒரு வருஷத்துக்குள்ள போறது ஓ இருக்கு. ஓ இது பாலனாய் அழிவதாயும் ஆடே குழந்தை 5 வயது 10 வயசுல போற பிள்ளைகள் ஆ, இருக்குது. ம். பிறகு தருணனாய் அழிவதாயும் ஓ நல்ல தருணத்துல ஓ எத்தனை விபத்து மரணம் எல்லாம் கேள்விப்படுறோம். ஓ, ஓ. பல காலத்துல படிக்கிறோமோ அவர்கள் அப்படி பெரியக்குள்ள சொடாருன்ற ஒரு விபத்துல போயிட்டார். ஓ ஆட்டே ஆட்டே இப்ப தருணனாய் அழிவதாயும் ஓ தான் நரைத்து அழிவதாயும் ஓ வயசு போய் எங்களை போல ஓ தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயானால் ஓ அழி உயிருக்கு இல்ல உடலுக்கு தான் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பார் உய்ய ஓ ஆட்டே இருக்கிற ஓடுதே அந்த வேலை பாத்துறோம். உயிரளவுல பாரு. ஓ அந்த
எப்ப ஒருவர் இறக்க போறாருன்றது அவர் புறக்கேக்க வந்துட்டு அவர் செய்கிற பாவத்தாலே இல்ல, புறக்கேக்கிய கொண்டு போற ஆறு விஷயம். பேரளவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுட்பட்டது. எப்படி கருவில வந்து உதிக்கலையே இறைவன் அலோகேட்டட் போஷன் கொடுத்துட்டாரு, கொண்டு போண்டு எங்கட கர்மாவில இருந்தா கொடுத்தது பேரு. இந்த வாழ்க்கையில என்னென்ன பேர்கள் எங்களுக்கு வரப்போகுது, என்னென்னத்தை நாங்க எடுக்க போறோம், இளவு என்னென்னத்தை இங்க வாழ்க்கையில நாங்க இழக்க போறோம், அழிய போகுது, அதுக்காக அருந்த போறோம், லஸ் இன்பம் என்னென்ன அனுபவிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி. சில வேளை கிடக்கு வெக்கச்சக்கமே உண்டையும் அனுபவிக்கலாது. அப்படிக்கான பேர் இருக்கு. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தானே தொகுத்தலர். இது ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கும், கரும்பு தோட்டம் சாப்பிடலாம், கரும்பு சாப்பிடல, டயபிட்டிஸ் அல்லது சுகர் இருக்குது, சோறு சாப்பிடலாம், சோறும் சாப்பிடல, பேருக்கு எல்லாம் இருக்கும். வேலை வேலை முடிஞ்ச பிறகு அந்த கூட்டம் இந்த கூட்டம் அப்படி இப்படி தெரிகிறது, லம்போதரன் மாதிரி ஓடி தெரிகிறது. உங்களோட சேர்ந்து நேரம் இல்லை. இப்போ இழந்துட்டு நல்ல ஒரு பணம் கட்டியோட நல்ல ஒரு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒன்று சாப்பிடுவோம் இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டூ செய்ய ஒன்று வலிக்கிட்டு கட்டிய கையையும் வெட்டி போட்டு அதுக்கும் பிறந்து கட்டின பிராணம் இல்ல, சாப்பாட்டையும் பிறந்து ரேடியோ ப்ரோக்ராம் வந்தாச்சு. சொல்றது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஓடி தொகுத்தானன் துய்த்தல் அறிவு விட்டுதான் அது ஒன்று இருக்குத்தானே இன்பம், என்ஜாய்மெண்ட். சில பேருக்கு அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, இருக்கிறத திண்டு குடிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பேர் என்னுடைய நோயாளிகள்ல பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு ஒரு நோயும் இல்லை, ஆனா ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஏதாவது வருத்தங்களை சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு வந்து கொண்டே இருக்கணும். சில பேருக்கு எக்கச்சக்கமான வருத்தம், கிட்னி அங்க போடல என்ன இருக்குது, கண்ணுக்குள்ள இந்த வருத்தம், காட்டுக்குள்ள இந்த வருத்தம், சும்மா அந்த மாதிரி லைஃப் எதை பற்றியும் கேட்பா அதெல்லாம் இருக்குத்தானே. அதே மாதிரி எக்கச்சக்கமான வருத்தங்கள், எக்கச்சக்கமான மருந்து எழுதுறதுக்கே 10 நிமிஷம் வேணும், 10 பக்கத்துல வந்து வந்து போவினம். ஒரு தடவை ஒட்டி இதுவும் இல்ல, எல்லாம் செக்கப் எல்லாம் செய்திருக்கு, இருந்தா போல போறேன் டக்குன போய் மூப்பு போறது ஒரு மாதிரி வார சாக்காடு, எத்தனை வயசு, மூட் ஆஃப் டெத், கோர்ஸ் ஆஃப் டெத், டைம் ஆஃப் டெத், சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி டெத் எல்லாம் முன் கருவுட்பட்டது. அப்ப பாவத்தினால மரணம் அல்ல, நாங்கள் செய்கிற வினைப்பயனுக்கு ஏற்ப எங்கிட்ட பிறவியை கொடுத்து அந்த பிறவி வரும் பொழுதே இந்த வயசுல இப்படி நீ போகணும் என்று தீர்மானிச்சு 6 விஷயங்கள்ல இந்த மரணமும் இப்படி சைவம் சொல்லுகிறது. இனி நேயர்கள் தங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், மற்றது ஆய்வுகளோடு தாராளமாக இணைந்து கொள்வோம். சரி, இப்போ நேர்களே, இந்த மரணம், பாவம், பாவம் இல்லாத மரணம் என்றதெல்லாம் பற்றி அழகாகவே டாக்டர் அவர்கள் இதுவரை உங்களுக்கு விளக்கி இருந்தார். இனி நாங்கள் உங்களை அழைக்கப் போகின்றோம், உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்க போகிறது என்று. எனவே அது அப்பத்தான் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கருத்துக்களுக்கு. சரி, அதற்கு நீங்கள் 5147354443 இந்த இலக்கத்திலும் அழைத்து பாருங்கள். இன்னும் இலக்கம் இருக்கிறது, 4166139515. இந்த இலக்கங்களிலே வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். சரியா நேயர்களே? சரி, இப்பொழுது நாங்கள் நேயர்களை அழைக்கப் போகின்றோம். ரொம்ப நேயர்களே வந்திருக்கின்றார்கள், பார்ப்போம். முதலாவது எமது வடமைக்குரிய நேயர்தான் எங்களுடைய அண்டன் வந்திருக்கிறார், பார்ப்போம். வணக்கம் அண்டன். வணக்கம் அண்டன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் தங்க. வணக்கம். நீங்க எனக்கு போன
பூதத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு எனக்கு ஒன்று விளங்கணும் ஐயா. இந்த தமிழ்ல இருக்கிற விஞ்ஞான பூதத்துக்கு சில பேர் வித்தியாசமான உங்களுடைய பேச்சு தெளிவாக வருகிறதில்லை. உங்கள் பேச்சு தெளிவாக வருகின்றது. உங்களோட போன்ல விக்கி விக்கி தான் உங்களோட குரல் வருது, தெளிவா வர இல்லை. ஓகே ஐயா, இந்த கண்டமுண்டா நீங்க தமிழ்ல கண்டமுண்டா ஒரு விளக்கம் தரும்படியும் அதோட மற்றது அகலம் சகலம் இந்த இதுக்கு ஒரு தமிழ் விளக்கம் தந்தீங்கன்னா இலகுவாயிருக்கும் அந்த சிவஞான பூதத்தை கற்றுக்கொள்றதுக்கு. கண்டமுண்டா என்ன ஐயா? நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கேள்விகளை எடுத்துக்கொண்டு பதில்களுக்கு வருவோம். சரி, அடுத்தது எங்களுடைய பெஞ்சவன் இணைந்து கொள்கிறார், பார்க்கலாம். வணக்கம் பெஞ்சவன். வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எமது வாழ்த்துக்கள். சொல்லுங்க பெஞ்சவன். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நல்ல செய்திகளை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நன்றி. இறந்தவர்கள் என்று சொல்லிக்கல, இறந்தவர்களை குறித்து பல காவியங்கள் பல பல புத்தகங்கள் எல்லாம் இறந்தவர்களும் உயிர் பெற்று நம்பியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல இயேசு கிறிஸ்துவும் இறந்தவர் தான், இறந்து உயிர்த்தவர். உயிரோட எழுப்புறது இன்றைக்கு இன்னும் பலருக்கு தெரியாது. நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமாண்டு, டாக்டருக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன், தங்காக்கும் கொஞ்சம் தெரியும் அதை பற்றி. அதனால அந்த ஒரு பதவி எதிர்பார்க்கிறேன். நாங்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது உயிர் உள்ளவர்களா இருக்கிறோமா, உயிர் அற்றவர்களா இருக்கிறோமா? வாழுங்காலத்தில் உலகத்துல வாழ்றோம். இப்ப உயிரற்றவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்றவருக்கு இடையிலே ரெண்டு விதமான வேறுபாடு இருக்குது. இரண்டு வேறுபாடுகளையும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்த நல்லது. நன்றி பெஞ்சமின், நன்றி பெஞ்சமினுக்கு நன்றி. அடுத்த அன்பு நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வண்ணன் பேசுகின்றேன். வண்ணன், நீண்ட காலத்துக்கு பிறகு, ரொம்ப காலத்துக்கு பிறகு வண்ணன் வந்திருக்கிறார். கேளுங்கள் வண்ணன். என்னிடம் 3 கேள்விகள் இருக்கின்றன. நான் வந்த வேலையை தொடங்கலாமா? தொடங்குங்கள். சத்யவான் சாவித்ரி, இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். சாவித்ரியின் கண்ணெதிரே சத்யவான் இறந்து விழுகின்றான். சாவித்ரி ஒரு கற்புக்கரசி. யமன் அவனோட பாசக்கேரை வீசி சத்யனுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போகின்றார். சாவித்ரி தொடர்ந்து போகின்றார். காடு மலை மேடுகள் எல்லாம் தொடர்ந்து ஓடுகின்றாள். யமன் அழைத்து விட்டான். இப்போது உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறாள். சாவித்ரி சொல்கிறாள், என்னுடைய கணவனுடைய உயிர் வேணும் என்று கேட்கிறாள். யமன் சொல்கின்றான், சத்யாவுடைய உயிரை நான் திருப்பி தர மாட்டேன், வேறு ஏதாவது கேள் என்கிறான். அப்போது சாவித்ரி சொல்கிறார், என்னுடைய பேர பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு தங்க தட்டிலே என்னுடைய கணவர் உணவூட்ட வேண்டும், அதற்கு வரம் தாருங்கள் என்றான். உடனே சத்யவான் யமன் தேர்த்தி நிற்கின்றான். சத்யாவுடைய உயிரை திருப்பி கொடுக்கின்றான். கற்புக்கரசிகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. தங்களுடைய அவர் கணவன் பாவம் செய்திருந்தால் கூட கற்புக்கரசிகளுக்கு ஒரு ஆற்றல் உண்டு தன்னுடைய உயிரை திரும்பி பெறுவதற்கு. சாவித்தினுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 2வது கேள்வி உபநிடதங்களிலிருந்து வருகிறது. உபநிடதங்களிலே வேத வியாசர் தானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நச்சிகேதன் போய் கேட்கின்றான். 108 உபநிடதங்கள் ஒன்று இந்த உபநிடதம். இந்த இடத்திலே நச்சிகேதன் போய் கேட்கின்றான் யம தர்மராஜாவிடம், அப்பா என்னை நீங்கள் யாருக்கு தானம் கொடுக்க போகிறீர்கள் என்று. உடனே யமன் மன்னிக்க வேண்டும், வேத வியாசர் சொல்கின்றார் மிகவும் கோபத்துடன், உன்னை யமனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். உடனே தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் களைந்து எறிந்து விட்டு நச்சிகேதன் வெறும் நிர்வாணமாக நடந்து போகின்றான். அப்போது கங்கை கரையிலே பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே அவனை சட்ட செய்யவில்லை. அவனுக்கு இளம் வயது 19 வயது. குளித்துக் கொண்டிருக்கின்ற இளம் பெண்களுக்கும் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் 19 வயசு. எல்லோருமே அவனை கவனிக்கவில்லை. இவன் நடந்து யமனை தேடிக்கொண்டு போகின்றான். அப்போது பின்னால் வேதவியாசர், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என் மகனை யமனுக்கு தானமாக கொடுத்து விட்டேன் என்று கலக்கத்துடன் பின்னால் ஓடி வருகின்றார். அப்போது பார்த்து
அந்த இளம் பெண்கள் எல்லோரும் தங்கள் மார்பகங்களை மூடிக்கொள்கிறார்கள். இந்த கிழக்கு வேதவியாசரை பார்த்து மூடிக்கொள்கிறார்கள். சுகத்தில் தருகின்றார். அன்றபடியால் அவருக்கு அந்த இடத்திலே அவர் புத்திர சுகத்தில் இருக்கின்றார். எல்லாவற்றையும் தொடர்ந்து நிர்வாணமாக போய்கொண்டிருக்கிறான் நச்சிகேதன். அவை புத்திர சுகம், பாசம் இவைதான் மரணத்துக்கு காரணமாக அமைகின்றது என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்து என்ன? மூன்றாவது கேள்வி, உங்கள் எல்லோருக்கும் பீஷ்மரை தெரியும். 10ஆம் நாள் யுத்தம் நடக்கின்றது. அங்கே பீஷ்மர் நிற்கின்றார். முன்னாள் குழந்தை சிகண்டியை நிறுத்துகின்றார்கள். மாதவன் குழந்தை அவரை நிறுத்துகின்றார். இந்த யாதவனின் வேலை சொல்லி மாறாது. சிகண்டி முன்னால் நிற்கிறார். சிகண்டியை பார்த்ததும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாவற்றையும் கீழே போட்டு விடுகின்றார் பீஷ்மர். அவருக்கு 130 வயது. பின்னானது மாதவன் சொல்கிறான், அர்ஜுனா அம்பையடு, ஒரு அம்பு கூட பிசாக கூடாது, அவரை அடித்து விழுத்து என்றான். அடித்து தொடர்ந்து சரசர சரவென்று அம்புகள் பாய்கின்றன. இளம் பன்றி போல் நிற்கின்றார் பீஷ்மர். பீஷ்மரால் நிற்க கூட முடியவில்லை, நிலத்திலே விழுகின்றார். இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்கு எண்ணி ஒரு 6 ஆள்கள் அடித்திருப்பார்கள். அவர் அந்த இடத்திலே இறந்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நான் சொல்ல விரும்புவது பீஷ்மரைத்தான். பீஷ்மருக்கு உடம்பு முழுக்க அம்புகள். அவர் செய்த பாவம். பாஞ்சாலை துயிலும் போது எந்த விதமாக பேசாமல் நின்றார். ஆனால் அவர் ஒரு யோகி. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் உயிரிடம் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோ அந்த இடத்திலே, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் என்று இறந்து விட்டார். அவை இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக நான் பீஷ்மரை இங்கே கொண்டு வருகின்றேன். பீஷ்மர் 6 மாதங்கள் உயிரிடம் இருந்தார். ஆனால் ஒரு யோகியால் இருக்க முடிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் இருக்க முடியவில்லை. அவர் இறந்து விட்டார். ஆனால் 3ஆம் நாள் வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் 6 மாதங்களாக பீஷ்மர் உயிரிழந்திருந்தார். இந்த இடத்தில் சொல்லுவது என்னென்றால், யோகிகள் தங்களுடைய மரணத்தை தள்ளி போடலாம். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? ஒரு யோகியா இருப்பவன் மரணத்தை தள்ளி போடலாம் என்று நான் கூறுகின்றேன். அதே நேரத்தில் சிவசிவேண்டிட தீவினை மாலும், சிவசிவேண்டிட சிவருமாவார், சிவசிவேண்டிட சிவகதிதானி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி. நன்றி வண்ணன். 3 விளக்கமான கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அடுத்த அன்பு நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் 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 தங்க. நான் புஷ்பமலர் சிவகுமாரன். சரி, கேளுங்கள் உங்களது கேள்வியை. ஐயா, நான் நம்பூர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம். எனக்கு உப ஜனாதிபதி மாதிரி ஜனாதிபதிக்கு உப ஜனாதிபதி இருக்கிறாரு. அப்படிதான் நம்பூர் ஐயா எனக்கு உப ஜனாதிபதி இருக்கிறேன். விளக்கம் சொல்றது சரி, அதுவும் சரிதான். அப்படித்தான் கடவுளுக்கு அடுத்தபடி என்றால் நினைக்கிறோம் நாங்கள். 2 விளக்கங்களும் ஒருத்தருக்கும் தெரியாதானே. யோகுகளும் சொல்லி சொல்லி நெல்ல இருந்து கேட்க மற்றது இப்ப அந்த ஆணவத்திலே அடக்குற எனக்கு அந்த நந்த நேரத்தை ஞாபகம் வந்து, நந்த நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த முதலாளிகிட்ட இருந்து கஷ்டப்பட்டுத்தானே சிதம்பரத்து போயா. கடைசியா 40 நெல்வேலி நிலத்தையும் அறுவடை செய்து வச்சுட்டு போன்னு சொல்றாரு. வச்சுட்டு தான் போறவரா? அவர் வச்சுட்டு அது உடனே அங்கே எல்லாம் விளைஞ்சிடுது. எல்லாம் நடந்துடுது. பார்த்து கையை காட்டி விட்டாரு, அதெல்லாம் விளைஞ்சிட்டு. அப்ப இறையருள் அங்க இருக்குது. மற்றது நான் நம்பூர்ல ஐயாட்டி ஒரு கேள்வி, அந்த கணக்கை எல்லாம் மறந்து போன அந்த திருவாசகம் உண்டு. கண்கள் 2 அவன்களை கண்டு கழிப்பன ஆகாதேண்டா, அது என்ன ஆகாதேண்டா இன்னதுக்கு அப்படி வருது. கழிப்பன ஆகாதே 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 என்றால் அது வருது. கண்கள் 2 அவன்கள் கண்டு கழிப்பன ஆகாதே. அது ஆகாது என்றா இல்லையோ அல்லது இருக்கோ என்றதான். சரி, அதை பற்றியும் நன்றி நன்றி புஷ்பமலர் அம்மா. சரி, அவரை தொடர்ந்து அதற்குரிய பதில் கிடைக்கும். அடுத்த அன்பு நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். 26 கரெக்ட். எப்படி இருக்கு? கரெக்ட், நல்லா இருக்குது. ஐயா திருவானந்த வாரியார் ஐயா, அவரும் நல்லா இருக்கிறார். வணக்கம் 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 ஐயா. அப்ப பக்திகளே புஷ்பமா சொல்லி போட்டு போறா. இறைவனுக்கு அடுத்தது நீங்கள் தானே பாத்தீங்களே. ஏனென்றால் இறைவன் கோடு போட்டால் நீங்கள் அதை எங்களுக்கு வீடாக்கிட்டார்கள்.
கோடு வீடு நல்லா இருக்கே இது. அவர் இறைவன் பவுண்டேஷனை போட்டார். ஆனா இருக்கிறது பில்டிங் ஆகி தந்து கொண்டிருக்கிறது எங்கட ஐயா கண்கண்ட ஐயா திருவானந்த வாரியார் ஐயா. எல்லா புகழும் இறைவனுக்கு. இல்ல புலம்பெயர்ந்த நாட்டுல நாங்கள் வந்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தான் தேடி போய் கொண்டிருக்க எங்களுக்கு டைமேசம் தந்த வரப்பிரசாதம் இந்த திருவானந்த வாரியார் ஐயா. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஒருவர் மருத்துவம் படிக்கிறார் என்றால் அவருக்கு ஆன்மீகம் அந்த மருத்துவ துறையிலேயே ஆரம்பித்து விடும். ஆனா அவருக்கு இளைஞனா இருக்கும் பொழுது கூட ஆன்மீகத்தோடு தான் இருந்திருப்பேன். இளைஞனா இருக்கின்ற காலத்திலும் கூட அவர் ஆன்மீகத்தில பற்றுள்ளவராய் இருந்தபடியாத்தான் இப்படி வந்திருக்கு. மடல் திறந்த வெள்ளம் போல என்று சொல்லிக்க இப்ப எல்லாரும் வந்து ஒரு நிகழ்ச்சியில கூட பேப்பரை வச்சுட்டு தான் வாசிப்பினோம். பேப்பரை வச்சுட்டு தான் கருத்து சொல்லுவினேன். நான் ஒரு நிகழ்ச்சியில 5 வருஷமா பங்கு பெற்றேன் சூப் வழியாக. அதுல நான் ஒரு நாளும் ஒரு பேப்பர் எடுப்பதும் இல்ல. அதுல பட்டிமன்றம் மாதிரி அதுல நான் தார தலைப்புக்கு உடனே நான் கருத்து சொல்லுவேன். நான் பேப்பர் ஆனா தமிழகத்துல இருந்து இடத்துல இருந்து வாரவே எல்லாரும் பேப்பரோட தான் வருவேன். பேப்பரும் பேனையும் வச்சிருப்பேன். ஆனா என்னத்துக்காக நான் சொல்றேன்னு சொன்னா ஐயா வந்து அப்படியே கருத்து சொல்லக்கோ கலந்துருவாத மாதிரி சொல்லப்பட்ட அத்தனையும் அப்படியே கடல் போல வருகுது. அதுக்கெல்லாம் கொடுப்பன வேண்டாம். அது இறைவனுடைய நாமம் கொண்டவர், இறைவனுடைய அருள் கொண்டவர் என்றதான் தெய்வமா கருணை கொண்டவர் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை நாங்கள் டாக்டர் மூலம் பாக்குறோம். நன்றி 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 உங்களுக்கு. ஐயா பாருங்க, நான் இப்ப கோயிலுக்கு போனால் தீவத்தை பார்த்து கும்பிடுறது என்னன்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் தீவத்தில போட்டு மன்னிப்பு கேட்க என்ன காத்து கொள்ளப்பாண்டு அம்மாண்டு கும்பிடுவேன். அதுபடியா நல்ல அருமையான கருத்தை கொண்டு வந்தீர்கள். இனிமேலாவது பாவம் செய்யாமல் இருப்போம். வாழ்த்துக்களும் நன்றி அம்மா. ஐயா பாதம் பணிந்து உங்களுக்கு வார்த்தும் பேராட்டம் தெரிவித்து விட வருகிறேன் ஐயா. 26 கரெக்ட். நன்றி நன்றி நன்றி. கரெக்ட். இப்ப பீட்ரூட் போல சிவந்து போயிருக்கிறேன். சரி, அடுத்த அன்பு நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சிவகுமார் வைக்கிறேன். அதாவது வந்து டெத் என்று சொன்னால் என்ன பொறுத்தவரை லாஸ்ட் ஃப்ரம் ட்ரூத். நீங்க இப்ப சொன்னீங்க ட்ரூத் என்று சொன்னீங்க, மெய் என்று சொன்னீங்க. அதாவது கடவுள்கிட்ட இருந்தவன் புரிஞ்சிருக்கிறானா அவன் லாஸ்ட். அவன் மரணத்தை அடைகிறான். இந்து மதத்துல சொல்லுவார்கள் அவனை எண்ணாத நாள் வாழாத நாள் என்று இந்து மதத்துல சொல்லுவார்கள். 1008 பிரேதங்களோட நானும் ஒரு பிரேதமா வந்து இதுல வந்து கதைக்கிறேன். பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்றவர்கள். புறவா நாளு இப்படி இந்த மத பூத்தத்தை ஜப்பி துப்பி அதுல மட்டும்தான் உண்மை இருக்குன்னு சொல்லி மத போர் புரிஞ்சு வந்திருக்கிற மக்கள் நடுவுல எவன் உண்மையை கண்டுகொள்றான் அவன் தான் உண்மையா வாழ்ற ஒரு ஆள். மற்ற நாங்க எல்லாரும் ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல இருந்து காய்ச்சி வந்திருக்கிறோம். விழிப்புணர்வுக்கு வரவும் இல்ல. சும்மா எந்த மதம் மட்டும்தான் குறிக்கும், மற்ற குறிக்காதுன்ற மாதிரி மத போதையிலையும் போதையிலையும் ஜப்பி துப்பி இந்த உலகத்துல லூசானாக்கால பிரச்சனை இல்ல, லொஸ்டானாக்கால பிரச்சனை. டெத் சொன்னா லாஸ் ஃப்ரம் ட்ரூத். இதுதான் ஆக அந்த பிரேதங்களுக்கு பின்னாலே பிரேதங்களே போகுது. அதான் கடவுள்கிட்ட இருந்து புரிஞ்சு நிற்பது. கிறிஸ்தவர்களும் சொல்லுவார்கள் சத்தியத்தை உணருங்கள் அது உங்களை விடுவி. அந்த சத்தியம் தான் என்னுடைய கடவுள், ட்ரூத் தான் என்னுடைய கடவுள். அந்த சர்ச் என்னட்ட இருக்கு, மற்ற பிரேதங்களையும் கேட்பேன். நன்றி நன்றி. அப்ப விட்டு கடவுளை விட்டுருந்தா பிரேதங்கள் தான். சரி, அடுத்த அன்பு நேயர் யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள். உங்களைத்தான் நீங்கள் இணைப்பை எடுத்துவிட்டு. சரி, நாங்கள் உங்களை சரி என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீர்கள். வணக்கம். சரி, நீங்க போய் அடுத்த நேரை நாங்கள் எடுப்போம். இப்பொழுது புவனேஸ்வரன் எடுப்போம். வணக்கம். வணக்கம் புவனேஸ்வரன்.
ஒரு கதைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் வணக்கம். என்னன்னா இந்த ராமச்சந்திரன் ஒரு சமய பெரியார் இருந்தவர் தானே, ஒரு இலங்கையில இருந்தவர் இருந்து வந்து சேர்ந்தவர். ஆம், அவர் நாமாள துதித்து பாடிய ஒரு இலங்கைப்பாவில எனக்கென்றோ தனிமரஞ்சாங் கேட்கவில்லை, எம்மினத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை என்று துவங்கி ஒரு 8 வசனம் கொண்ட அவர் பாடியிருந்தார். அதுல எல்லாம் கருத்து புரிந்ததாக மிக குறைவாக தான் இருக்கின்றது. அதுல ஒரு வார்த்தை வருது, தினங்கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமம் தீலமுற வேணுமென்றே வேண்டுகின்றேன் என்றதும் அதுல இடையில வருகிறது. நல்ல வழியா நாங்கள் பொதுவா கோபம் கொண்டு தீங்கு செய்யற வேலை செய்யறாங்களே, நாங்க வெறுக்கிறது அழிக்கிறது விலைக்கொண்டு எங்களுக்கு எண்ணம் வராது. அவர் இப்படி படிக்கிற காரணத்தால இந்த ஒரு வசனமே அவர் ஒரு சமய பெரியாரா எங்களுக்கு வழிகாட்டியா நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுதானே இருக்கின்றது என்றதான் இந்த இது அதை பற்றி கருத்து கூறுங்க. சரி, நன்றி நன்றி புவனேஸ்வரன். அழகான கேள்வியோடு விடைபெற்று செல்கின்றார். சரி, இனிமேல் நாங்கள் நேர்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் ஒன்றாக. நன்றி நன்றி. முதலாக அண்டன் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தார். சென்ற வாரத்திலே சொன்ன மாதிரி அந்த திருக்கலிட்டுப்படியார் திருவுந்தியாரில் இருக்கிற கண்டத்தை கண்டவர் கண்டது அகலம் சகலம் என்பதை எல்லாம் கேட்டிருந்தார். இவைகள் பாடமாக படிக்க வேண்டியவை. இவர்களுக்கான விளக்கங்கள் எங்களுடைய சற்சங்கம் ஜூமினூடாக நடைபெறுகின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும். அதிலே இப்படி சிவஞான சித்தியார் போன்ற சித்தாந்தர் சாத்திர நூல்கள் படிக்கப்படுகின்றன. அப்படியான இடங்களிலே தான் அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வானொலியை விட அது சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக பெஞ்சமின் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாங்கள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது உயிரவற்றவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியும், இயேசு கிறிஸ்துநாதர் இறந்தார் உயிர்த்து எழுந்தார், அதை பற்றி என்ன அறிந்திருக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துநாதர் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்ட பொழுது அந்த செப்பரேஷன் இருக்குது, அந்த பிரிவு அது இறந்ததுக்கு சரி இல்லையா? இயேசு கிறிஸ்துநாதர் இறைவனிடமிருந்து அந்த அந்த செப்பரேஷன் இல்லாம போக அவர் உயிர்த்ததுக்கு சரி. எப்ப எங்களுடைய ஆத்மா அவரிலிருந்து பிரிந்திருக்குதோ அதான் சொல்லுவார்கள் என்றா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. நீ ராஜகுமாரன், நீ இந்த வேடர்களாகிய ஐம்புலன்கள் கண்மூணுதல் மாட்டுப்பட்டு சிக்குப்பட்டு நிற்கிறாய், அவைகளோடு உண்டா நிற்கிறாய். வளர்ந்தன தம்முதல் குருவுமாய், குருவாக முதல் குரு என்று தம் முதல் குரு என்று அவற்றை பேசலா வார இறைவனே குருவாக வார நிலை பக்குவ நிலையில உணர்த்த விட்டு என்று சொல்லி தவங்க உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செலுமே. அந்நியமின்மை அந்நியம் இன்மை அந்நியம் இல்லாம போக, அந்நியம் இருக்கும் வரைக்கும் அது மரணம் தான். அந்நியம் இல்லாம போனால் அது மரணம் இல்லா பெறுவார். இப்ப இயேசு கிறிஸ்துநாதரையும் நாங்கள் அந்த மாதிரி தான் பார்க்கிறோம். சிலுவையிலே அறைந்ததால மரணம் என்றல்ல, அந்நியம் இருக்கிற பொழுது அது மரணம். அந்த துக்க நேரத்திலே ஒரு கணப்பொழுது அந்த அந்நியம் வந்ததாலே அது மரணம். ஆனால் அது ஒன்றுபட்ட பொழுது, அந்நியம் இல்லாமல் போன பொழுது அது உயிர்ப்பு, அது மரணம் இல்லா பெறுவார். அது அடுத்தது இது நாங்கள் பார்க்கின்ற பார்வை. அது கொண்டு உயிரற்றவர்களாக இருக்கிறோமா உயிருள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை வெளி கேட்டதுக்கு அதுக்கு அழகாக எங்களுக்கு சிவகுமாரன் கேட்டிருந்தார். அதை பற்றி நாங்கள் எல்லாம் பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று சொல்லி சொன்னார். அழகாக எங்களுடைய பாடல்கள் சில இருக்குது. அது சொல்லுவார் என்று கேட்டால் எப்படி என்றால், அரிசனம் பூசி நல்ல சென்டெல்லாம் அடிச்சு உடுப்பெல்லாம் போட்டு மாலை அணிந்து பொன் ஆடை சாத்தி
பரிசனம் பின்பு செல்ல பின்னால ஐயா வாரர் டாக்டர் வாரர் பின்னால கொஞ்சம் பேர் பாரகர் பரிக்க கொட்ட ஐயா வார சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் அங்களும் கொண்டு போறதுக்கு பாரகர் பரிக்க கொட்ட வரி சின்ன மூத வரி சின்ன மூத குழல்கள் வாத்தியங்கள் மேளங்கள் தொங்கல் வந்திட அது என்னடா அந்த சிவிகள் உணர்வும் மாண்டு அவர் இப்படி உம்மன் கொண்டு போவார். பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் புணத்தோடொப்பார். பேச்சு இல்லாம இருந்தா சில பேருக்கு இப்படித்தான் ஒரு ஆணவம் வந்துடும். முன்னாலே ஆக்கள் பின்னாலே ஆக்கள் இங்காலையா எல்லாவர்களும் கொண்டு போவாங்க கண்டுகொள்ளாத மாதிரி பரிவாரங்களோட. அவரை சொன்னார், பேச்சென்றி கிடத்தலால் பெரியவர் பேச்சென்றி கிடத்தலால் புணத்தோடு ஒப்பார். இந்த புணத்தை ஆக்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்த வாழ்க்கை பிணத்தலை ஒத்து வாழ்வோர். இதான் பிணத்தினை ஒத்து வாழ்வோர். செத்த பிணங்கள் மாதிரி வாழ்றாங்க. பின் அடை பின் அதுக்கு பின்னால நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர். அவன் சும்மா டாம்பிகத்துல அப்படி உடுத்து இப்படி படுத்து பின்னாலே ஆக்கள் முன்னாலே ஆக்கள் சும்மா விசிக்கி விசிக்கி திரிகிறேன். அவர் பெரிய தலைவர் இவர் பெரிய இது என்று சொல்லி நீங்கள் அதுக்கு பின்னால போறீங்களே, அதுக்கு சொல்றார் பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல் உனக்கியே உழல்வீர். அதுவும் பணம் தான் இதுவும் பணம் தான். உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்து உடம்பு உயிர் உணர்வு எல்லாம் சும்மா இப்படி தோன்றி நின்று போற ஒரு இப்படி பந்து போற ஒரு மாயம் என்று அறிந்து ஒரு கால் வணங்குறீர் அரணை ஒற்றுக்கா கடவுளை கும்பிடுங்க கை எடுத்தால் என்றும் வானவர் வணங்க வைப்பு. அந்த அளவுக்கு உயர்த்தப்படும். அப்ப இதுதான் இந்த உயிர்ப்போட வாழ்றதும் உயிர்ப்பு இல்லாம வாழ்றதுக்கு குமார் சொன்ன கருத்து, பெஞ்சமின் சொன்ன கருத்து ரெண்டுமே நல்ல இதா இருக்குது. அது அருமையான கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு 1 and 3 கதைகளை சொல்லி கேட்டேன். இந்த சாவித்திரி கணவனை எழுப்பினது என்று சொல்லி சொல்றது கொண்டு இருக்குது. அதாவது உங்களை நீங்கள் வாழைக்குள்ள 4 பேர் இருந்தால் இன்னும் இருக்க வேணும் என்று விரும்புற அளவுக்கு வாழ வேணுமோ? உங்களுக்காக அவர்கள் உயிரை கொடுக்கிற அளவுக்கு வாழ வேணும். அப்படி ஆட்கள் இருந்தால் நீங்கள் நீண்ட காலம் இருப்பீங்க. அதுதான் கருத்து. வீட்டுல மனுஷி ஐயோ இதப்ப போகும் அது சரி கற்புக்கரசி எழுப்பினால் எழுப்பேன் என்று சொல்லலாது. கற்புக்கரசி இல்லைன்னு போயிடும். ஆக குறைந்தது மற்றவர் ஐயோ இவர் எங்களோட எண்ணியும் இருக்க வேணும் வேறு ஒருத்தரும் இல்ல. உங்கள் குடும்பத்துல உண்டா இருக்கிற கணவன் மனைவி நிக்கிற அளவு கண்டாலும் நீங்கள் வாழ நீங்க அது பெரிய காரியம். அதுதான் பெரிய காரியம். கொடுக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவதாக உபநிடதத்தை பற்றி சொன்னார். நசிகேதன் வியாசருடைய மகன் அல்ல. அதுல 2 கதைகள் கலந்து போச்சு. ஒரு கதை வந்து நசிகேதனுடைய கதை. நசிகேதன் வாசஸ்ரவ முனிவருடைய மகன். அந்த கதை கடவுபனிஷத்துல வரும். அவர் ஒரு பெரிய யாகம் செய்யறார். அப்ப எல்லாருக்கும் தானங்கள் அதுகள் எல்லாம் கொடுக்கிறார். பார்த்தா தன்னிட்ட இருக்கிற மிஞ்சி போனவர்களை கிழட்டு பசுக்களையும் அதுகளையும் தானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இவன் பார்த்து கொண்டு இருந்தான். வழிபாடு ஓட்டு இப்படி செய்கிறார். எங்களை மாதிரி ஆக்களுக்கு அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் சும்மா மிச்சத்தை கொடுத்து போட்டு படம் காட்டுற மாதிரி அவன் செய்யறார். கேட்டார் அப்பா அப்பா எப்பா அப்பான்னு பின்னால தட்டி தட்டி கொண்டு கேட்டான், என்ன யாரும் கொடுக்க போறீங்கள? அதுக்கு எரிச்சல் வந்துட்டு ஜாமனுக்கு கொடுக்க போறேன். அவ்வளவுதான். அவன் ஜாமன்கிட்ட போட்டான். அதான் கடந்தது. அவன்கிட்ட போய் அங்க காத்திருந்ததால ஜமன் பிறகு நீ காத்திருந்ததால 3 நாள் காத்திருந்துட்ட 3 வரங்கள் கேளு. தந்தைக்கு என்னுடைய கோபம் போக வேணும். 2வது வந்து அந்த நசிகேத வித்து என்ற அந்த அக்னி காரியத்தை முறையா செய்யற முறை அப்பா செய்யற மாதிரி இப்படி ஒழுங்கா செய்ய ஒழுங்கு இல்லாம முறையா செய்யற முறை சொல்லி செல்ல வேணும். 2 3வதாக
இந்த உயிரின்ற உண்மையை சொல்ல வேணும். அவன் சொன்னான், சச்சா 3வது மட்டும் கேளாத, நான் வேற ஏதாவது தாரேன். நீ நிறைய காலம் 100-200 ஆண்டு நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல மக்கள், ஆரோக்கியம், அழகு, கீர்த்தி, புகழ் இந்த உலகம் எல்லாம் எல்லாம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ வந்தா எல்லாம் போயிடும். எனக்கு அது வேண்டாம், நீ இதை சொல்லு. இந்த உயிரினுடைய உண்மை அது கட உபனிஷத்துல இருக்கு. இதுதான் நசிகேதனுடைய கதை. அவன் பிறகு திரும்பி வந்தவன் அந்த கதை. அடுத்தது இவர் சொன்ன வியாசருடைய கதை என்னன்னா, வியாசருடைய மகன் சுகர். சுகர் வந்து சுக பிரம்மம் என்று சொல்றார். அவர் ஞானத்திலேயே ஆழ்ந்திருந்தவர். அவருக்கு தன்னினவே இல்லை. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் வேற. அது தெரியாது. அவர் ஆடை இருக்கிறது தெரியாம சுத்தி கொண்டு தெரிஞ்சவர். அவர் போகிற பொழுது கங்கக்கரையர் குளித்துக் கொண்டிருந்த பெண்கள் எந்த விதத்திலும் நாணமடையாது. அவருடைய தகப்பனார் வந்த பொழுது அவர் சடையார் 2 உடுப்பு எடுத்து மூடினார்கள். அதே ரெண்டால் அவர் ஞானி இல்லை. ஞானியினுடைய பார்வை வேறு, ஞானம் இல்லாதனுடைய பார்வை வேறு. ஞானிக்கு எதை பார்த்தாலும் இறைவனாத்தான் தெரியும், அப்படி இல்லை. அந்த கதை சுகபிரம்மம் வந்து வியாசருடைய மகனாக வந்தது. 2 கதையும் சேர்ந்து அதுல வந்து. 3வதாக பீஷ்வர் அம்பு படுக்கையில இருந்தார், 6 மாசம் இருந்தார், யோகத்தில இருந்தார். எல்லாரும் சொல்றதுதான். ஒரு தரம் இங்க செத்த பிறகு எழும்பி இன்றைக்கு இருக்கணுமோ இல்ல. சுவாமியோர் சொல்லுவார், ஜேசு வந்தார் போனார், புத்தர் வந்தார் போனார், முகமது வந்தார் போனார், காந்தி வந்தார் போனார், ராமர் வந்தார் போனார், கிருஷ்ணர் வந்தார் போனார். ஒரு தரம் இல்ல, ஒரு தரம் இன்றைக்கு இல்லை. ஆனபடியினால இந்த பீஷ்வர் இருந்தார், 6 மாதம் இருந்தார், 2 மாதம் இருந்தார். அது இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் கன பேர் மாசக்கணக்கில் இருக்கிற லைஃப் சப்போர்ட்ல யோகத்தில் இருக்கிறன்னு சொல்லலாது. ஆனால் யோக சித்தியால நீண்ட வரலாம். அது அதை வச்சு கொண்டவர் பெரியவர் என்று சொல்ல முடியாது. வேற காடுகளில் பூக்குழன்றும் காடுகள்ல போய் உழண்டு திரிகிறது ஆத்மீகத்து கடலண்டு. நாடுகளில் புகுந்தும் நாடுகள் ஒவ்வொரு நாடுகள்ல போய் திரிகிறது. நாகமுளை புக்கிருந்தும் நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரிந்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும். தாகம் பசி எல்லாத்தையும் நீடு பலனித்தராய் நெடுங்காலம் இருந்தும். இந்த யோக சித்தியால காயகல்ப சித்தியால 100 வருஷம் 200 வருஷம் சில பேர் சொல்லினோம் பாபா ஒருத்தர் 2000 வருஷம் இருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்லும். அப்படி இருந்து நின்மல ஞானத்தை இல்ல அங்க அந்த மலங்களை போன ஞானம் இருக்காது. நிகழ்ந்திடுவர் புறப்பில் ஆத்துல நடக்கிறார், தண்ணிக்கு நிக்கிறார், நெருப்பில நடக்கிறார், ஊசிக்கு மேல நிக்கிறார், ஊசி படுக்கையில அம்பு படுக்கையில படுத்தார், 6 மாதம் இருந்தார், 200 வருஷம் இருந்தார். அது எல்லாம் வந்து ஞானி என்று சொல்ல முடியாது. அதை வச்சு சொல்லுவது இல்லை. அல்லது இவர் உடனே போனார்ன்றதுக்காக சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து உடனே போயிட்டார் அப்படி அதுவும் சொல்ல முடியாது. யார் ஞானி என்பது இறைவனுக்கு தான் தெரியும். அடுத்ததாக புஷ்பபல சிவகுமாரன் சொன்னார், உபஜனாதிபதி ஜனாதிபதி என்றல்ல, 2 வந்து போற பதவிகள் ஒன்றும் நியாயம் இல்லை. நந்தனார் சரித்திரத்தை சொன்னார். நந்தனார் சரித்திரத்திலே அவருடைய முதலாளியா இருந்த காணிக்கார உடமையாளர் இப்படி சொன்னது, இது ஒரு புகுத்தப்பட்ட புனைகதை என்று பல பேருக்கு தெரியாது. நந்தனார் சரித்திரம் இருப்பது பெரிய புராணத்துல, திருத்தொண்டர் புராணத்துல நந்தனார் புராணம் ஒன்று இருக்கு, திருநாளை போவார் புராணம். அதிலே நந்தனாருக்கு வந்து அவருடைய தொழில் வந்து மாடு வெட்டுதல். மாடு வெட்டுதல் தான் அவருடைய தொழில். அவர் மாடு வெட்டி வந்த தோலை இறைவனுடைய வாத்தியங்களுக்கு கோயிலுக்கு கொடுத்தார், நரம்பு வாத்தியங்களுக்கு கொடுத்தார். மாடு வெட்டி வார கோரோசனை வந்து மாட்டு குடலுக்கு இருக்கிற படிந்த வார கல்லு, அதை வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தார். மாடு வெட்டி வார உழைப்பில அவர் திருப்புன்கூர் என்ற தலத்துல குளமே வெட்டி இருக்கிறார். அவர் அங்க அவருடைய தொழில் வந்து இது. ஆனால் அந்த நாளே ராஜாக்கள் கூட இதுகளை கொண்டும் புறப்படுத்துறையில. ஆனால் இவர்களுக்காக ஒரு நிலம் கொடுப்பார்கள், அவர்கள் பயிர் செய்து வாழ்றதுக்கு தங்கி இருக்காங்க. அது சொல்றது பறை துடவை என்று. அங்கே விவசாயமும் செய்து கொண்டுதான் அவர் இருந்தார். அவர் யாருக்கு கீழையும் அடிமையாக வேலை செய்ததில்லை. அவர் தானாகத்தான் சிதம்பரத்துக்கு வந்தார், அங்கேதான் தரிசித்தார். ஆனால் இதை
இந்த 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் என்பவர் நாடகமாக எழுதினார். நாடகத்துக்காக கதை வடிவமாக்க இப்படி ஒரு அந்தனர் இருந்தார். அவருடைய வயல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கொடுமைப்படுத்தினார். இவரை போக விடையில இப்படி சிவன் வந்தார் என்று புனைகதையாக எழுதினார். சரி, அது நாடகமா வந்து அது பிறகு திரைப்படமா வந்து இன்றைக்கு அதுதான் நந்தனார் சரித்திரம் மாதிரி வந்துட்டு. சரி, அப்படி என்றால் அந்த இடவம் அந்த நந்தி திரும்பினது அது இருக்குது. திருப்பன்கூர்ல நந்து திரும்பினது அங்க பாடலாகவே இருக்குது. அது பெரிய புராணத்திலே இருக்குது. ஆனால் இந்த இன்னொருத்தருக்கு வேலை செய்தார், அடிமையாயிருந்தார், அந்த கதையெல்லாம் புனை கதை. இது இந்த நந்தனார் வெளியில நின்று உள்ளுக்க போறதுக்கு என்ன மறைக்குது, நான் என்ன செய்ய உடனே நேர போனவர். அது திருப்பன்கூரிலே அவர் வெளியிலே நின்று வழிபட பொழுது பெரிய நந்தி சிவலிங்க பெருமானை தரிசிக்க முடியவில்லை. அவர் வருந்தி வேண்ட சிவபெருமான் நந்தியை தள்ளி இருக்க பண்ணினார். இவர் நின்றபடி அவர் திருப்பன்கூரில தான் குளம் பட்டி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த குளம் இருக்கு. அவர் வந்து முத்தி அடைஞ்ச தலவும் நாளைக்கு போவோம் என்றிருந்து ஒரு நாள் வந்து முத்தி அடைஞ்ச தலம் தில்லை சிதம்பரம். இதுக்குள்ள நாங்கள் சும்மா அந்த வெளி கதையத்தான் பார்க்கிறோமே. சினிமாவில் வந்தபடியினாலும் நாடகத்தில் வந்தபடியினாலும் நந்தனார் சரித்திரம் என்று கதை புத்தகமாக வந்தபடினாலும் அது நாங்கள் கதையாக எடுத்து விட்டோம். நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு விளக்கமாக இருக்க வேண்டும். அதை கேட்டார். கண்கள் இரண்டு அவன்கள் கண்டு கலிப்பனையாகாதே என்றா. இந்த கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு ஆகாதே என்றா ஆகாதோ என்று நீ அப்படி செய்யப்படாதே என்று கேட்டா என்ன கருத்து? அதை செய்யலாம் தானே. அப்படி செய்யப்படாது என்ன கருத்து? செய்யலாம் சஜஷன். அதுதான் கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு களிப்பனையாகாதே. அதை பார்த்து சந்தோஷப்படலாமே. ஆகாது என்றதுக்கு அதுதான் இலக்கண விதியிலே ஒரு ஏகாரம் வரைக்குள்ள ஏ என்று முடியக்குள்ள தொல்காப்பியம் பார்க்கோடு என்று வரைக்குள்ள வினாவாக வரும். அவனே வந்தவன் அவனே வந்தவன் கேள்வி. அது கேள்வியா மற்றது தேற்ற நிலையகாரம். அவனே வந்தவன் வந்தான். அது உறுதியான உறுதியான ஏ என்றது உறுதியான பதம். இங்க வந்து வினாவாக வருகிறது. அது வினாகாரம். இங்க ஆகாது என்ற வினா அப்படி வரையிலாது ஒரு வினாவாக கேள்வி. அது கொண்டு அடுத்ததாக மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொல்லிக்குள்ள அதான் இறைவனுடைய இது. நான் கிருபானந்த வாரியார் எல்லாம் சொல்றது, நாங்கள் கிருபானந்த வாரியார் இல்ல. இறைவன் எப்பப்ப யார் என்ன செய்யலுமோ அதை செய்விப்பார். அவருடைய அருள் இல்லாட்டில் நாங்கள் வெறும் வெற்றலை செய்யும் பாத்திரம் ஆவோம். இது தாவியின் சங்கீதம். யாமோதிய கல்வியும் அம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர். பூ என்றது இந்த பூமியில அதுல இருக்கிற அட்டாச்மெண்ட் அதுல சிக்கப்படாம அறம்மை புணர்வீர். தர்மத்தையும் மெய் என்ற உண்மை இறைவனையும் சேர்வீர். அறத்தைப்படி இறைவனைப்படி ரெண்டையும் படிக்கணும். அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. அதை தெரிஞ்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கந்தர் அனுபூதியில 21ஆம் தேதி எங்களுக்கு கந்த சஷ்டியும் தொடங்குதல்ல. 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 20ஆம் தேதி தீபாவளியா? தீபாவளி முடிஞ்சு தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். அடுத்த நாள் கந்த சஷ்டி வருகிறது. அடுத்தது வந்து இதுதான் முக்கியமான இதுகள். அடுத்ததாக கடைசியா புவனேஸ்வரன் சொன்ன ராமச்சந்திரன் அவர் சொன்ன பாடல்கள்ல முருகன் பாடல்களை நான் படித்திருக்கேன். அருமையான பாடல்கள். நல்ல ஒரு ஞான ரமண மகர்ஷியோட மிக தொடர்புடையவராக இருந்தார். தொடர்புடைய ரமணாசிரமத்தோட தொடர்புடையவராக இருந்தார். இலங்கையிலே கதிர்காமத்துக்கு முருகன் பதிகம் படிச்சிருக்கிறேன். வேற பல பாடல்களும் படிச்சிருக்கிறேன். அருமையானது ஒரு ஞானிகள் கனவேர் எங்களுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். நைனையில இருந்து நாகமணி புலவர் என்றவர் இருந்திருக்கிறார். நைனை மான்மியம் என்ற அந்த புஸ்தகத்தை பார்க்க தெரியும் எந்த தளத்திலே இருந்து எழுதியிருக்கிறார். அந்த இறைவனோடு என்னண்டா ஞானிகளுடைய கருத்துல சொல்லுவார்கள் பிழை இருக்காது.
என்ன பிள்ளை இருக்காது, கருத்து பிள்ளை மட்டும் இல்லை, சொற்பிள்ளை எழுத்து பிள்ளை கூட இருக்காது. கரெக்டா இருக்குமோ? அப்படிப்பட்ட காவல்களை நைன நாகமலை புலவர் ஒரு காவியமாகவே செய்திருக்கிறார். நைனாவில் இருக்கிற ஆக்களுக்கே பெருசா தெரியாது. அவருடைய நூல் எல்லாம் மறைந்து போயிருந்து ஒரு 100 சொச்சமோ 200 சொச்சம் பாடல்களோட ஆண்டுகளுக்கு உண்டி பதிப்பித்தவர்கள். பிற்பாடு இப்ப சமீபத்துல அது அவருடைய கணக்கு புத்தகம், அவர் கணக்கு பிள்ளையா வேலை செய்தவர், கணக்கு புத்தகத்தில் எழுதியிருந்த பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்தெடுத்து முழுமையாக வெளிவந்தது. அதற்கு கனடாவில் இருக்கிற அந்த ஐயா அவர் ஒரு உரை எழுதி வெளியிட்டவர். அந்த உரையை பார்த்தால் அவரும் ஒரு பெரிய ஞானி, எனக்கு இங்கதான் வெளியிட்டவர். பார்த்தா அந்த அளவுக்கு அதுல அப்படி சிவத்தோடு இறையோடு ஒன்றித்த அடியவர்கள் ஞானிகள் எம்மிடையே வாழுகிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், போயிட்டார்கள். ஏதோ இறைவன் அந்த நேரம் காரணம் எனக்கு ஒரு முன்பின் தெரியாது. ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அழைத்தார்கள். போனன் ஐயப்பன் கோயில் நினைக்கிறேன் புத்தக வழி நடந்தது எடுத்துட்டு கொண்டு பார்த்தால் அது உரிய பார்த்தா விளங்கிச்சு இந்த ஞானிய வர டாக்டர் டென்டிஸ்டா இருக்கிற பண்றவ. அப்ப அப்படி அருமையான ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இறைவன் பொதுவா தேவையண்டா காட்டுவார். எனக்கு எதுவும் இதெல்லாம் இப்பவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிரீவனங்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு இப்படி வானொலியில வந்து எங்களை போல தம்பட்டம் அடிக்கிற ஆக்களைத்தான் தெரியும். ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சொன்னது சரி, அது உண்மைதான். அது ஒரு ஜோக்கா சொல்லி இருந்தீர்கள். ஆனால் உங்களை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் ஒரு தம்பட்டம் அடிக்கிற ஆள் இல்லை. நான் இன்று நேற்று உங்களோட பழகவில்லை, எனக்கு தெரியும். நீங்கள் அப்படி அல்ல. சரி, நன்றி. மிக அற்புதமான இதெல்லாம் ஒரு இறை இந்த அருள்தான். இறை அருள் இல்லாவிட்ட இதெல்லாம் நடக்குமா? நடக்காது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த ஞாயிறு எங்களுக்கு தீபாவளியும் இருக்கின்றது. ஆகவே அதற்கு அந்த நாளில் நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி எங்களுடைய டாக்டர் அவர்களை. மிக சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அழகாகவும் அழகுபடுத்தியும் சிறப்பாகவும் சிறப்பு படுத்தியும் விளக்கப்படுத்தியும் சொன்ன டாக்டருக்கு நாங்கள் நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்கள் நேசம் தங்கா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேயர்களே. இன்னும் ஒரு சில நிமிட நேரங்களில் அடுத்த நிகழ்வு உங்களை நோக்கி வர இருக்கிறது. டைம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும்.